ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபி பிரபு லைஃப் ஸ்டைல். இயர்லி மார்னிங் என்னோட டெய்லி ரொட்டீன் ஒர்க்ஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு எடுத்த வீடியோ. எனக்கு கோலம் போடுறதுனா ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ ஒர்க் இருந்தாலும் கொஞ்சம் கோலத்துக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன். கோலம் போட்டதுக்கப்புறம் நிலவாசலில் மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு அங்கேயும் கோலம் போட்டு நான் ரெடி பண்ணுவேன். எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு விளக்கா நான் பொருத்தி வச்சுருவேன். துளசி மாடம், வாசலில், கோலத்துக்கிட்ட எல்லா பக்கட்டும் நான் விளக்கு பொருத்தி வச்சுருவேன். அந்த இருட்டுக்கும் அந்த வெளிச்சத்துக்கும் நம்மளுக்கு அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும். இன்னொன்று இந்த வீடை பார்க்கும்போதே அவ்வளோ மங்களகரமாக இருக்கும். எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் எப்பொழுதுமே செவ்வாய், வெள்ளி அது மாதிரி விசேஷ நாளில் கம்பல்சரி நான் இதை ஃபாலோ பண்ணுவேன். எவ்வளோ பெரிய ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி நம்மளுக்கு மைண்டுக்கு பிடிச்சது நம்ம செஞ்சோம்னா நம்மளுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். இன்னொன்று நான் இந்த டைமில் தான் நான் வாக்கிங்கே போவேன். ஒரு 5 to 6 நான் வாக்கிங் போவேன். அவ்வளோ ஒரு மைண்டு பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இயற்கையான காற்றை நம்ம சுவாசிக்கவும் முடியும். நம்ம பூஜை பண்ணால் மட்டும் போதாது. நம்ம எந்த ஒரு விஷயத்தில் சாதிக்கணும்னு நினைக்கிறோமோ அதில் ரொம்ப குறிக்கோளாக இருக்கணும். அதில் 100% நம்மளோட எஃபெக்ட் நம்ம போடணும். அப்படி இருந்தாலே நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய இடத்தை நம்ம அடையலாம். எல்லா ஒர்க்கும் முடிச்சதுக்கப்புறம் நான் நிலவாசலுக்கு சூடமும் சாம்பிராணியும் காட்ட ஆரம்பிச்சிருவேன். குழந்தைங்க இருக்கிற வீட்டில் நம்மளால் எந்த ஒரு ஒர்க்குமே கரெக்டாக நம்மளால் செய்ய முடியாது. அதனால தான் அவங்க தூங்கும் போதே 4 to 6 நான் முக்கால்வாசி எல்லா வேலையுமே நான் முடிச்சிருவேன். முடிச்சதுக்கப்புறம் அவங்க எழுந்திரிச்சதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் அவங்களுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஏதாச்சும் அவங்கள ப்ரஷ் பண்ணுறது, தண்ணி கொடுக்கறது, அது மாதிரி அவங்களுக்கு தேவையானது எல்லாமே நான் செய்வேன். பூஜை ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்னோட உடம்பையும் நான் கொஞ்சம் கேர் பண்ணிக்குவேன். எம்டி ஸ்டொமக்கில் நெய் சாப்பிடுவேன். அதே மாதிரி நம்ம ஹேர் க்ரோத்துக்கு கருவேப்பிலை ஜூஸ், அது மாதிரி ஹெல்த்தியான ஏதோ ஒரு ட்ரிங்க் நான் எடுத்துக்குவேன். காஃபி, டீ டோட்டலாக நான் அவாய்ட் பண்ணியிருக்கேன். என்னோட ஹஸ்பண்ட் எம்டி ஸ்டொமக்கில் தண்ணி குடிப்பார். ஸோ அவருக்காக தண்ணி எடுத்து வச்சுட்டு அது மாதிரி செம்பருத்தி டீ, நீராரம், மோர், இது மாதிரி ஹெல்த்தியான அவங்களுக்கும் ஒரு ட்ரிங்க் நான் ப்ரிப்பேர் பண்ணி நான் வச்சுருவேன். ஒரு 7:30 போல் என்னோடய குழந்தைங்க எழுந்திரிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக குழந்தைங்களுக்கு வேணுங்கிறது, அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னே போயிடும். மார்னிங் என்னோட டெய்லி ரொட்டீன் ஒர்க் இதுதான். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.